அவங்க தேவையை கேட்குறாங்க, நீங்கள் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். சரியா? அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டு அவனுக்கு தெரியல, அவன் அதுக்காக தான் அவனுக்கு சம்பளம் கொடுக்குறதுன்னு அவனுக்கு தெரியல, இல்லை இப்படி பழக்கப்படுத்திருக்காங்க, இருக்கட்டும். அவனுக்கு தெளிவு வரும்போது மாறும். எவ்வளவோ இருக்காங்க அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் பயந்துனா இறைவனுக்கு மனசாட்சிக்கு பயந்து நியாயத்தோட வாழ்றவங்க எல்லா துறைகள்லையும் இருக்கிறாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கிறாங்க. அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. இப்போ நான் யாரை பார்த்து போறேன், எனக்கு நான் ஒருத்தரை பார்க்க போகும்போது அவரு நல்லவராக இருக்கணும் இல்லையா? அதுக்கு நீங்க இறைவன் உதவி தேடுங்க. நீங்க போகும்போது அங்கே மாறி ஒருத்தர் உட்காராரு, இல்லைன்னா அவர் மனசு அந்த நேரம் மாறி இருக்கு, உங்க வேலையை செஞ்சு அனுப்பிச்சுடுறாரு. இன்னொருத்தட்ட கேட்கிறாரு, உங்ககிட்ட கேட்கல. உங்களுக்கு உங்களுடைய இறைவனுடைய உதவி. நம்ம யாரையும் குறை சொல்ல வேணாமே. அப்படி ஒருத்தர் அவர் அப்படிப்பட்டவரும் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு நல்லதாக காட்டுறான். உலகமும் உங்களுடைய கண்ணாடி, நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் கண்ணாடி நீங்க பாக்குறீங்க. அப்ப ஒரு குறை காண்பிக்கப்படும் போது குறை என்கிட்ட இருக்குன்னு பாக்குறதுக்கு பதிலா அவன்கிட்ட குறை இருக்குன்னு சொல்லாதீங்க. இருக்கிறாங்க அந்த மனிதன் நல்ல குணம் இருக்கு இல்லையா? அதனால வீட்டுக்கு போகும்போது ஸ்வீட் வாங்கிட்டு போறாரு. அவரும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போறாருல, ஏதோ ஒரு பலகாரம் வாங்கிட்டு போறாருல வீட்டுக்கு. நல்ல குணம் இருக்குதானே செய்யுது. அப்ப அந்த நல்ல குணம் நம்ம போகும்போது அந்த நல்ல குணத்தை பாக்குறதுக்கான அந்த வாய்ப்பு இறைவன் நமக்கு கொடுக்குறான். அவங்க மேல குறை இல்லை, ஊர் பூரா அவரை குறை சொல்ல, உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது, இல்லை நல்லவர் தானே அப்படிங்க. அப்ப நம்ம இங்க மாறும் பொழுது அங்க மாறும். ஒரு குறைய பார்க்கும் போதெல்லாம் நான் மாறணும் மட்டும். இதுதான் போராட்டம், பெரும் போராட்டம். கேட்டீங்க இல்லையா? இதுதான் போராட்டம், இதெல்லாம் போராட்டம். நான் என் பார்வை அங்க போயிருது, எனக்குள்ள நான் திரும்பணும் இல்லையா? அதான் போராட்டம். கடந்து உள்ள வாங்க, கடவுள் உதவி செய்வார். வெளியே பார்க்கும்போது எனக்கு பெரும் பிரச்சனையா தெரியுது, உள்ள பார்த்தா நான் மாத்திக்கணும்னு தெரியுது. அதே விஷயம்தான். பார்வை வேறாக போகும்போது அர்த்தம் வேறாக மாறுது. வெளியவே பார்க்க சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம உள்ள பார்க்கணும். அங்கே அவனை தவிர இல்லை அப்படின்ற அந்த செய்தி அறிவிக்கப்படுது. என்ன வேணும்னு தெளிவாகுது, வேதம் பிரித்து அறிவிக்குது, அவனை தவிர இல்லைன்னு அறிவிக்குது. இப்ப நான் உள்ளத்துல இருக்கிறேன். இப்படித்தான் வழிகாட்டுது வேதம். இப்ப மதமோ இனமோ குலமோ ஜாதியோ கிடையாது. ஒரு மனிதன் ஒரு மனிதன், அவ்வளவுதான். மனிதன்ல ஆணும் பெண்ணும் இருக்கிறாங்க. உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தில் யாரை இறைவன் நெருக்கமாக்குகின்றானோ அவரோடு சேர்ந்து வாழ போறீங்க. அவரோடு வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றி இறைவன் அறிவிக்கின்றான், என்றென்றுமான வாழ்க்கை.